Hi students, Saravanan from Gate Forum. Past 15 years Gate coaching கோயம்புத்தூர்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட்ஸ் அப்கமிங் கேட் எக்ஸாமினேஷன்ஸ் யார் கண்டக்ட் பண்ணுறா எக்ஸாமினேஷன் டேட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் டேட்டா. ஸோ இதில் வந்து இந்த டைம் வந்து ஐஐடி ரூர்கி இஸ் கண்டக்டிங் திஸ் கேட் எக்ஸாமினேஷன்ஸ். உங்களுக்கு தெரியும் 7 old IITs ஆர் ஐஐசி பெங்களூர் வில் டேக்கிங் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்டக்டிங் திஸ் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இதில் வந்து ஐஐடி ரூர்கி இஸ் கண்டக்டிங் எக்ஸாம், அதுக்கு எக்ஸாமினேஷன் டேட் கொடுத்துருக்காங்க. ஃபியூ அப்டேட்ஸ் அதனோட வெப்சைட்ல நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னங்கிறது இப்போ கோத்ரோ பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். 2024 எக்ஸாமினேஷன் அண்ட் 25 எக்ஸாமினேஷன் கம்பேர் பண்ணையில் உங்களுக்கு நோ சேஞ்ச், கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். நோ சேஞ்ச். 30 different discipline, 30 different streams are to write gate exams இருக்கு. நீங்க எந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீம், ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தா வேற டிபார்ட்மெண்ட் எடுத்து ஸ்ட்ரீம்ஸ் எடுத்து பண்ணலாம், மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா வேற ஸ்ட்ரீம்ஸ் எடுத்து பண்ணலாம். அதே மாதிரி 2 different பேப்பர் காம்பினேஷன்ஸ் பண்ண முடியும். அண்ட் 2 different பேப்பர் காம்பினேஷன் இன் தி சென்ஸ், சின்ஸ் யூ ஆர் ஸ்டடிங் ஒன் டிபார்ட்மெண்ட் லைக் மெக்கானிக்கல் படிக்கிறீங்கன்னா எம்இ ஸ்ட்ரீம்ஸ் எடுத்து பண்ணலாம். இல்லை அதர் தென் தட் யூ கேன் டேக் ஒன் மோர் ஸ்ட்ரீம் பண்ணலாம். மெக்கட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் பண்ணலாம், அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பண்ணலாம். இந்த மாதிரியான சான்சஸ் இருக்கு. ஸ்கோர் வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா வேலிட் ஃபார் 3 years ஃப்ரம் தி டேட் ஆஃப் ரைட்டிங் எக்ஸாமினேஷன்ஸ். நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம் டேட்ல இருந்து 3 years ஃபார் கோயிங் ஃபார் ஹையர் எஜுகேஷன். பட் இன் கேஸ் ஆஃப் பிஎஸ்யூ சேம் டேட் தான் யூஸ் பண்ண முடியும், சேம் இயர் ஆர் மேபி 2 different years யூஸ் பண்ணலாம். அது டிபெண்டிங் அப்பான் தி பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் யூ ஹேவ் டு செக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஹூஸ் எலிஜிபிள் ஃபார் ரைட்டிங் எக்ஸாம் currently final year and completed students as well as pre-final year students, third year students also eligible for writing exam. Students நீங்க இங்க இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணி பார்க்கலாம். gate2025.iitr.ac.in இந்த வெப்சைட்ல தான் நீங்க வந்து கேட்டை நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்தரா என்ன சம் மோர் டேட்டாஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி to go for sending application form. So last momentல நீங்க ஹரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. This is what website looks like. இந்த ரூர்கியோட actually ரூர்கி is located in ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய ரூர்கி. ஸோ இது ஒன் ஆஃப் தி பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் among 7 old IITsல இருக்கு. ஸோ அதனால நீங்க இதுக்கான டீடைல்ஸ் உங்களோட வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்க எப்படிங்கிறத பார்ப்போம். இந்த நோட்டிபிகேஷன்ஸ்ல அந்த டேட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுல மெனுல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் details are mentioned here. அதில் கேட் பேப்பர்ஸ். ஸோ கேட் பேப்பர்ஸில் உங்களுக்கு கேட் டெஸ்ட் பேப்பர்ஸ் அண்ட் சிலபஸ். இன்கேஸ் வந்து உங்களுக்கு சிலபஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதை டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் இருக்கு. என்ன சிலபஸ் சேஞ்சஸ் ஆயிருக்கு ப்ரீவியஸாக இந்த இதுக்கு அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு சிலபஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா அதுக்கான நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி ஆல் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ், டோட்டலி அபவுட் 30 different streams are there. நீங்கள் வந்து 30 different streamsல நீங்கள் எது வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதர் தென் தட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கேட் பேப்பர்ஸ் தவிர வந்து டவுன்லோட்ஸில் போனீங்கன்னா யூ வில் கெட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ கேட் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் வில் பி ரிலீஸ்டு சூன் போட்டிருக்காங்க. அதை ப்ரீவியஸ் இயர் பேப்பர் 2024ல இருந்து யூ வில் கெட் பேப்பர் till from 2019 to till 2024 வரைக்கும் நீங்க வந்து பேப்பர்ஸ் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இயர் சேஞ்ச் பண்ணிட்டு 2024 ஆர் 21 எடுத்துட்டு அதுல பர்டிகுலர் இயர்ல என்னென்ன எக்ஸாம்ஸ் பேப்பர்ஸ் இருக்கு, இன்கேஸ் சம் டிஃபரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் தேர். அதுல வந்து ஒரு ஸ்ட்ரீம்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 2 different எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க இன் ஆர்டர் டு allocate more number of students. ஸோ அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு ஷார்ட்கட் ஃபார் என்டரிங் இன் டு திஸ் குவாலிஃபைங் திஸ் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்குறது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பாஸ்ட் 5 years 10 years 15 years நீங்கள் போட்டு பார்க்கறதுனாலேயே நீங்கள் வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ கேட் எழுதுறதுனால என்ன யூஸ்? நிறைய பேர் வந்து கேட் ஒரு டஃப் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. பட் அதில் அதிகமான மார்க் வாங்க வேண்டியதில்லை. அண்ட் மீன்வைல் இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு, நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம் இருக்கு. அதுக்காக நிறைய பயந்துக்கிறாங்க. பட் இட்ஸ் நாட் லைக் தட். ஸோ ஒன்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 50% ஒரு நல்லா எஃபெக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். வேலிட் கேட் ஸ்கோர் வாங்குறது வெரி இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். வேலிட் கேட் ஸ்கோர் இன் தி சென்ஸ் குவாலிஃபைங் மார்க்ஸ்.
Total number of applicants almost nearly 15% of the students are qualified, rest of them is not qualified அப்படிங்கிற மாதிரி வரும். இது என்ன சார் டிஃபரெண்டா இருக்கு? 15% தான் above cut off and below cut off 85 னா ஆல்மோஸ்ட் அப்படிதான் இருக்கும். 50% of the students வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்டிவா பார்ட்டிசிபேட்டே பண்ணவே மாட்டாங்க, ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம் போறதா மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அதனால நீங்க எஃபெக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கலாம். வேலிட் கேட் ஸ்கோர் இருந்ததுன்னு சொன்னாக்க எய்தர் you will go for ME MTech or MS admissions or direct PhD program or after ME MTech PhD programs எல்லாம் நீங்க போக முடியும். And financial assistance, Government of India under MHRD is providing stipend is about 12,400 rupees is a stipend. உங்களுக்கு 22 months கிடைச்சிருது. டோட்டலா 2 years ME MTech program ஆப் பண்ணீங்கன்னா 24 monthsல 22 months you will be getting stipend. So you no need to pay your from your packet. So in case of PhD program, you will get stipend is about 37,000 per month for first 2 years, and the next 2 years, 3 years, you will be getting 42,000 rupees. So in case PhD try panningana, there is a good opportunity for an IIT, NIT or government funded organization. And other than that, ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கக்கூடியது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ் லைக் பிஎஸ்சிஎல், என்டிபிசி, ஓஎன்ஜிசி, கெயில், மகாரத்னா, நவரத்னா கம்பெனிஸ், மினிரத்னா கேட்டகரி கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேட் ஸ்கோர் பேஸ் பண்ணி அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கீழே அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் தென் தட் எக்ஸாமினேஷன் சிட்டிஸ். ஸோ எக்ஸாமினேஷன் சிட்டிஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி தி ஸ்டூடெண்ட்ஸ் நீட் டு சூஸ் minimum 3 different cities. So in case நீங்க வந்து சவுத் இந்தியாவில் படிச்சுட்டு இருக்கலாம், பேசிக்கலி யூ ஆர் ஃப்ரம் நார்த் இந்தியா அப்படின்னா அங்கே போயிட்டு கூட எக்ஸாம் எழுத முடியும். ஸோ யூ கேன் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். நியர்பை ஐஐடி மெட்ராஸில் தான் உங்களுக்கு எஸ்பெஷலி ஃபார் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் லொக்கேஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தில் இருக்கக்கூடிய பிளேசஸ் லைக் சென்னை ஆர் மேபி கோயம்புத்தூர். ஸோ இதில் வந்து பர்டிகுலர்லி யூ ஹாவ் டு சூஸ் 3 different city ஃபார் ரைட்டிங் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இது எதுக்குன்னா ஒரு சிட்டியில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக இருந்தாலும் இன்னொரு சிட்டிக்கு சேஞ்ச் பண்ணி வர்றதுக்காக திஸ் ஐஐடி இஸ் டூயிங் திஸ் ஆக்டிவிட்டி. அப்ளிகேஷன் வைஸ் பேசிக்கலி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஆஸ் ஐ டோல்டு 3 year or 3 year டிகிரி, 3rd year எலிஜிபிள் ஃபார் ரைட்டிங் எக்ஸாமினேஷன், ப்ரீ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை தவிர நீங்கள் இன்கேஸ் ஏஎம்ஐ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிஇ பிடெக் ஸ்டூடெண்ட், பிஃபார்ம் ஸ்டூடெண்ட், பி ஆர்கிடெக்சர், பிஎஸ்சி ரிசர்ச், பிஃபார்ம், எம்பிபிஎஸ், they'll be choosing different stream for writing exam, MSc student or ME MTech. So இந்த மாதிரியான basic qualifications, minimum qualifications அதெல்லாம் இருக்கு. ஸோ அதை மேக்ஸிமம் பார்த்துக்கலாம் நீங்க. ஸோ அதர் தென் தட் அப்ளிகேஷன்ஸ்ல eligibility criteria and required document, that is very important. So required document என்ன வேணும் அப்படின்னு பார்த்து வச்சிட்டீங்கன்னா you can make it ready now itself so that next month you immediately you can send an application form. And in case application formல ஏதாவது உங்களுக்கு எரர் வந்துச்சுன்னு சொன்னாக்கா they used to send a mail and they used to send a message so that you can rectify, not an issue. So அதை வந்து இல்லாமல் பண்ணணும்னு சொன்னாக்க கேர்ஃபுல்லாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ யுவர் ஐடி ப்ரூஃப் இஸ் மஸ்ட். ஸோ என்ன உங்கள் நேம் எக்ஸாக்ட்லி நீங்கள் வந்து மார்க் ஷீட்டில் அதில் எல்லாம் இருக்கோ அது வந்து இருக்கணும். ஸோ யுவர் ஐடி ப்ரூஃப் இதர் ஆதார் கார்டு, மேபி டிரைவிங் லைசன்ஸ், அதுதான் நீங்கள் வந்து எக்ஸாம் காலுக்கு கொண்டு போகிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும். ஸோ இன்கேஸ் நேம் சேஞ்ச் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்ததுன்னா ப்ரியர்லி யூ ஹாவ் டு டூ இட். ஸோ நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். and score card will be provided in the name of ID card. நீங்க வந்து இப்போ கொடுக்கக்கூடிய ID proof பேஸ் பண்ணி தான் இருக்கும். prefix details இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. address for communication including proper pin code you have to mention. eligibility degree details in case 3rd year இருந்தீங்க அப்படின்னாக்கா, இல்லை ப்ரீ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்ததுன்னு சொன்னாக்கா, இல்லை கம்ப்ளீட்டட் இருந்ததுன்னு சொன்னாக்கா டிகிரி கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட்ஸ் ஆர் மேபி லாஸ்ட் செமஸ்டர் சர்டிஃபிகேட் வந்து இங்க அப்லோட் பண்ற மாதிரியான ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும். கேட் பேப்பர்ஸ் அண்ட் விசஸ் டு அப்பியர், என்ன பேப்பர்ஸ்ல நீங்க அப்பியர் ஆக போறீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் நீங்க மென்ஷன் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி 2 டிஃப்ரெண்ட் பேப்பர் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டோன்ட் சென்ட் 2 டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஒரு அப்ளிகேஷன்லயே நீங்க 2 பேப்பரை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சார் இது கம்பல்சரி 2 பேப்பர் எடுக்கணுமான்னு கேட்டா நோ. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் then you can go with the 2 papers. ஏன்னா இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா you have to pay 2 different fees. 2 பேப்பர் சூஸ் பண்ணீங்கன்னா 2 ஃபீஸ் கட்டணும். ஸோ ஃபீஸ் எவ்வளோன்னா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, பின்னாடி சொல்லுவாங்க. லாஸ்ட் இயர் ஃபீஸ் அபவுட் 750 rupees ஃபார் SC ST கேண்டிடேட் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் அண்ட் 1500 rupees ஃபார் OBC அண்ட் ஜெனரல் கேண்டிடேட் இருந்தாங்க. ஸோ அதனால ஃபீஸ் வந்து 2 டிஃப்ரெண்ட் ஃபீஸ். இன்கேஸ் 2 பேப்பர்ஸ் ஒரு அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ற மாதிரி இருந்தா, இன்கேஸ் 2 அப்ளிகேஷன் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் எதுவும் கிடைக்காது.
அண்ட் சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் அபவுட் 3 டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும். நெட் பேங்கிங்கில் தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு ஆர் யூபிஐ வழியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் கேண்டிடேட் ஃபோட்டோகிராஃப் ஒயிட் பேக்ரவுண்டில் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லியிருக்கிற மாதிரி 1 MB இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபோட்டோகிராஃப், அதே மாதிரி சிக்னேச்சர் வந்து அதனுடைய டீட்டெயில் சொல்லியிருப்பாங்க. அதனுடைய சிக்னேச்சர் இருக்கக்கூடிய ப்ராப்பரான ஒயிட் ஷீட்டில் பர்டிகுலர் ரேஷியோ வைஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஸோ என்ன SC/ST சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி இன்கேஸ் யூ ஆர் கிளைமிங் ஃபார் SC/ST அப்படின்னாக்கா ஒய் பிகாஸ் SC/STக்கு ஃபீஸ் கன்செஷன் இருக்குது, சென்டிங் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அதனால நீங்கள் SC/ST பண்ணணும். இன்கேஸ் OBC கேண்டிடேட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா தேவை கிடையாது. ஸோ நார்மலி BC MPC கால்ட் ஆஸ் OBC. ஒரு முக்கியமான விஷயம் OBC ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க வேண்டியது வெதர் யூ ஆர் கிரீமி லேயர் ஆர் நான் கிரீமி லேயர். ஸ்பெசிஃபி ஃபார் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ், IIT JEE எக்ஸாம் எழுதாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கொஸ்டின்ஸ் வந்து ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிரீமி லேயர்னா நீங்க BC MPCயா இருந்தா கூட அது OBCல கன்சிடர் பண்ண மாட்டாங்க. கிரீமி லேயர் இன் தி சென்ஸ் நீங்க உங்களுடைய ஃபேமிலி இன்கம் எபோ 8 lakhs இருந்ததுன்னு சொன்னாக்கா யூ வில் நாட் அண்டர் OBC கேண்டிடேட் ஈவன் தோ யூ ஆர் BC MPCயா இருந்தா கூட. ஸோ அதனால நீங்க வந்து ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு தான் நீங்க வந்து ட்ரை பண்ணி எஸ் யூ ஹேவ் டு அப்ளை. டோன்ட் அப்ளை ஃபார் OBC இனிஷியல் ஸ்டேஜ் இட் செல்ஃப். ஏன்னா நீங்க IT ஃபைல் பண்றதுல இந்த ஒரு இன்கம் வந்து இருக்கும். OBC சர்டிபிகேட் எடுக்கணும்னு சொன்னாலே IT ஃபைல் பண்ண டீடைல்ஸ் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இங்க வந்து OBC சர்டிபிகேட் வேண்டியதில்லை அப்ளை பண்றதுக்கு. பட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் யுவர் சக்சஸ்ஃபுல் எக்ஸாம் நீங்க ஃபர்தரா நீங்க ஒரு MEM டெக் போறீங்க அப்படின்னாக்கா இல்ல வேற ஏதாவது PSUs போறீங்கன்னா நீங்க OBC சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கணும். இன் கேஸ் ஆஃப் குவாலிஃபை இருந்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படின்னாலும் நீங்க வந்து OBC வந்து கிளைம் பண்றீங்கன்னா நீங்க வந்து OBC சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கணும். ஸோ அதனால நான் கிரிமி லேயர் பிலோ 8 lakhs இருக்கிறவங்க மட்டும்தான் OBCன்னு நீங்க கிளைம் பண்ண முடியும். அதுல இன்னொரு ஜெனரல் கேண்டிடேட்டுக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் EWSன்னு ஒரு கேட்டகரிக்கு இது எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். EWS ஜெனரல் கேண்டிடேட்ஸ் ஆர் பட் ஈவன் தோ ஜெனரல் கேண்டிடேட் பட் எக்கனாமிக்கலி நான் வீக்கா இருக்கிற பிலோ 8 lakhs இருக்கிறேன்னா நீங்க EWSக்கு ஈக்குவலண்டா எடுத்துக்கலாம். ஏன்னா EWS ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மோஸ்ட்லி ஈக்குவல் டு OBC கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ். அதனால வந்து உங்களுக்கு கட் ஆஃப் கம்மியா எடுத்த OBC ஈக்குவலன்ட் கட் ஆஃப் எடுத்தாலே நீங்க வந்து ஈஸியா குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ். ஸோ அப்ளிகேஷன்ல டாக்குமெண்ட் ரிக்வயர்ட், அப்ளிகேஷன் ஃபீஸ் நாட் அப்டேட்டட், அப்ளை ஆன்லைன் இஸ் நாட் அப்டேட்டட், ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர்ஸ். ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஷேடோ ஆன மாதிரி ஃபேஸை மறைச்ச மாதிரி கிளாஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியான ஒரு கிளியர் பிக்சர்ஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்கள் வந்து கரெக்டாக போட்டுங்க. இதில் வந்து ரெசல்யூஷன் எவ்வளோ இருக்கணும், சைஸ் எவ்வளோ இருக்கணும்னு போட்டிருக்காங்க. 3.5 cm வித் அண்ட் 4.5 cm ஹைட்டில் ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கணும். அண்ட் அதே மாதிரி 70 ஃபேஸ் வந்து 70% கவர் ஆகிருக்கணும். ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பெஸ்ட். அண்ட் டார்க் பேக்ரவுண்டில் எடுக்க வேண்டாம். அண்ட் தென் மேக்ஸிமம் ரெசல்யூஷன்ஸ் இஸ் அபவுட் 530 to 690 பிக்சல்ஸில் இருக்கலாம். மேக்ஸிமம் 1 MB இருக்கிற மாதிரி 5 KB to 1 MB இருக்கிற மாதிரி நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் சிக்னேச்சர், ஸோ ஆஸ் பர் சிக்னேச்சர் ஒரு ஸ்கொயர் பேப்பரில் நீங்கள் வந்து அந்த சைஸில் நீங்கள் போடுறீங்க. சிக்னேச்சர் போடுற போது வெளியில் போகிற மாதிரி இந்த மாதிரியான சிக்னேச்சர் எல்லாம் போடக்கூடாது. அது சைன் பண்ணையில் நீங்கள் பாருங்கள் கலர் பென் வந்து யூஸ் பண்ணியிருக்கக்கூடியது ப்ளூ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஹைட் வித் ரேஷியோஸ், இந்த பேப்பர் ஸ்மால் பேப்பரில் நீங்கள் பண்ணக்கூடியது வித் ஹைட் வந்து 1 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னாக்கா வித் வந்து 2.75 டைம்ஸ் இருக்கலாம். ஸோ ஹைட் வந்து 1 சென்டிமீட்டர் இருக்குன்னா வித் வந்து 2.75 சென்டிமீட்டர் இருக்கலாம். இல்லை 2 சென்டிமீட்டர்னா மல்டிப்ளை பை 2.75 பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் 3.75 வரைக்கும் நீங்கள் வித் யூஸ் பண்ணிக்கலாம். ஹைட்டை விட வித் வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ தான் சைன் வந்து உங்களுக்கு சிக்னேச்சர் வந்து அந்த பேப்பருக்குள்ள அலோகேட் ஆகி வந்திருக்கும். அதனுடைய சைஸ் MB வந்து 3 KB to 1 MB வரைக்கும் மேக்ஸிமம் இருக்குல்ல. அதனோட ரெசல்யூஷன் சொல்லியிருக்காங்க 582. இது நிறைய பேருக்கு அப்லோட் ஆகாமே இருக்கும். இது பிரச்சனை என்னன்னா இதுதான் இருக்கும். ஸோ இப்போவே எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா டோன்ட் வரி, நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா இன்கேஸ் எனி ப்ராப்ளம்னா டிஸ்குவாலிஃபைடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டஸ் நாட் மேட்ச் சிக்னேச்சர் அண்ட் யுவர்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இந்த டீட்டெயில்ஸ் இருக்கு. அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் அண்ட் கான்டாக்ட். ஸோ ஃபைனலி கான்டாக்ட் இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் கான்டாக்ட் GATE and JAM ஆர்கனைஸ்ட் பை IIT Roorkee.
The JAM is also one kind of examination. So Monday to Friday இந்த டைமிங்ல நீங்க அப்ரோச் பண்ணலாம். either IIT Roorkee, otherwise ஜோனல் ஆஃபீஸ். ஜோனல் ஆஃபீஸ் இன் தி சென்ஸ் நீங்க என்ன ஜோன் கீழே வர்றீங்க அப்படிங்கிற லிஸ்ட் இதில் போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ அது மாதிரி மேக்ஸிமம் தமிழ்நாடு will be coming under category of AD Madras, so that people can apply for this, contact for this particular. எனி டவுட் இருந்ததுன்னு சொன்னாக்கா அந்த பர்டிகுலர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்கேஸ் எரர் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் தட்ஸ் ஆல். ஸோ கேட் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ இதனால வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இருந்து படிச்சீங்கன்னா சாலிடாக 6 months இருக்கு. நிறைய பேருக்கு ஒரு டவுட், இப்போ இருந்து படிச்சா பண்ணிட முடியுமா சார், பண்ணிட முடியுமா சார்? உங்களுக்கு எல்லாம் டிமோட்டிவேட் பண்ணி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கேட் ரொம்ப டஃப் எக்ஸாமினேஷன். பட் கேட் டஃப் தான், பட் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். ரெண்டாவது 6 months தான் இருக்குன்னா அதில் எத்தனை மணி நேரம் படிப்பீங்க? நான் ஒரு 2 years கொடுத்துட்டா கூட நீங்கள் படிக்க மாட்டீங்க. 3 years இருக்குன்னா டைம் இருக்குல்ல, அப்புறம் படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு 6 months இஸ் ரைட் டைம். இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இப்போ இருந்து ஸ்டார்ட் வித் யுவர் 1 hour டைம் டெய்லி ப்ரிப்பரேஷன். கோ வித் தி 1 hour, ஸ்லோலி யூ கேன் இன்க்ரீஸ் 2 hours 3 hours, அப்படியே ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டெஃபினட்டாக யூ கேன் ஏபிள் டு அச்சீவ் குட் ரிசல்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து குவாலிஃபை ஆகணும். இன் கேஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்றீங்கன்னா அதுக்கெல்லாம் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும்? டோட்டல் இவ்வளவு நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஆல் இந்தியா ரேங்க் இவ்வளவு தான் எடுக்கிறாங்க. அவுட் ஆஃப் 100 65 70 75 தான் எடுக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 60 அந்த ரேஞ்ச் எடுத்தீங்கன்னாவே யூ வில் பி கெட்டிங் less than 1000 ஆல் இந்தியா ரேங்க் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். பிக் டிபார்ட்மெண்ட். நான் சொல்றது எல்லாத்துக்கும் பொருந்தாது. ஒரு சில டிபார்ட்மெண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு அது பொருந்தும். ஸோ தட் நீங்க வந்து இன்கேஸ் ஒரு 50-45 எடுத்தீங்கன்னாவே ஆல் இந்தியா ரேங்க் 2000 3000 வந்துருவீங்க. பட் ஐஐடியில போனோம்னா 5000 7000 அந்த ரேஞ்சில் இருந்தா கூட சம்டைம்ஸ் ஓபிசி கேண்டிடேட் அண்ட் SC ST கேண்டிடேட்டுக்கு பாசிபிளா இருக்கும். ஸோ ட்ரை டு கெட் ஃபர்ஸ்ட் குட் ரேங்க் அண்ட் திஸ் அட்டெம்ப்ட் வில் ஹெல்ப் யூ டு grow in next attempt. நார்மலா கேட் அட்டெம்ப்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 2 attempts மினிமம் வந்து பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் சம் பீப்புள் 10 ஒரு 20% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நீங்க வந்து கிளவரா எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து பேசிக்கலி யூ ஆர் ஹவு குட் இன் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற பொறுத்தளவு இருக்கு. அதே மாதிரி ஃபியூச்சர்ல நீங்க கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு இந்த கேட் ஸ்கோர் யூஸ் பண்ணணும்னு சொன்னாக்கா ஃபர்ஸ்ட் குவாலிஃபை இன் கேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் parameter. That is a golden chance. IIT is conducting this exam. இன்டர்வியூல டெல் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்கற போது நீங்க உங்களை பத்தி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கேட் குவாலிஃபைன்னு சொல்றதுனால ஈஸியா யூ வில் கெட் ஹையர் பிளேஸ்மெண்ட். தட் இஸ் இன் டு தி கோர் கம்பெனி. டோன்ட் மிஸ் இட். அவங்க அப்ளை பண்றாங்க இவங்க அப்ளை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணாம திஸ் 6 months 1 hourன்னு ஸ்டார்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா யூ வில் அச்சீவ் குட் ரேங்க் இன் கேட் எக்ஸாமினேஷன். உங்களுக்கு ஏதாவது கோச்சிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய நம்பர்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க பார்த்துட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் சொல்லுவாங்க.